தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். உன்னதமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய கர்த்தர் நேரடியாக தம்மை விசுவாசிப்போருக்கு கொடுக்கும் உத்தரவாதமான வார்த்தை யோவான் 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்பதே நமக்கு கிடைக்கப்பட்ட ஜீவனுள்ள வார்த்தையாகும். இது சாதாரண சமாதானம் அல்ல, இது பரலோகத்தின் சமாதானம், தெய்வீக சமாதானம், இயேசு கிறிஸ்துவின் சமாதானம். இது அதிசயமான சமாதானம். நம் வாழ்வில் புயல் வீசினாலும் அசையாத சமாதானம், உலகமே நிலை குலைந்தாலும் நிலைத்து நிற்கும் சமாதானம், எல்லா அறிவையும் கடந்து இயேசு கிறிஸ்துவினால் எங்கள் இருதயத்தையும் சிந்தையையும் காக்கும் சமாதானம். இது வல்லமையான சமாதானம். அவர் கூறியதாவது, உலகம் தருவது போல நான் தரவில்லை. அதாவது பொருளாதாரத்தினால், இவ்வுலக உறவினால், உயர்ந்த பதவிகளினால், இப்படியாக எந்த சூழ்நிலையிலும் சார்ந்ததல்ல அவரது சமாதானம். உலகத்தின் சமாதானம் தற்காலிகம், பிரச்சனைகளின் மத்தியில் மறைந்துவிடும். ஆனால் அவரது சமாதானம் பிரச்சனைகளின் மத்தியிலும் நிலையானது. இது நித்தியமான சமாதானம். சங்கீதம் 23:4, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். நீங்கள் மறக்கப்படுவதுமில்லை, நீங்கள் அசைக்கப்படுவதுமில்லை. அன்று படகில் இருந்து புயலுக்கு அமைதியாக இரு என்று சொன்ன அதே இயேசு கிறிஸ்து இன்று எங்களோடு கூட இருந்து எங்கள் இருதயத்திற்கும் அதையே கூறுகிறார். இது கெடுக்க முடியாத சமாதானம். உங்கள் இருதயத்திலும், உங்கள் வீட்டிலும், உங்கள் பிள்ளைகளிலும், உங்கள் பொருளாதாரத்திலும், உங்கள் சிந்தையிலும் இயேசுவின் சமாதானம். இது யாராலும் எடுக்க முடியாத சமாதானம். ஆகையால் பயப்படாதீர்கள், உங்கள் இருதயம் கலங்காதிருக்கட்டும், அவரை பின்பற்றுங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, தைரியமாக உங்கள் தலையை உயர்த்துங்கள். உங்கள் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எடுக்க முடியா, கெடுக்க முடியா, நித்தியமான, வல்லமையான, அதிசயமான சமாதானம். இனி சமாதானத்தின் நாட்களை காண்போம். சமாதானத்தின் ராஜா என்றென்றும் எங்களை ஆளுகிறார். ஆமேன்.